இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்க ஒரு சின்ன பையன் அப்பாவோட மொபைல் எடுத்து தூங்கிக்கிட்டே இருக்க அப்பாவோட கண்ணை திறந்து போன்ல இருக்க லாக்காக எடுக்கிறான். லாக் எடுத்ததுக்கு அப்புறம் தன்னோட அம்மாவுக்கு கால் பண்றான். அம்மாவுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த இந்த பையனோட அப்பா, யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற நீ, என்னோட அனுமதி இல்லாம எதுக்கு என்னோட போன் எடுத்துன்னு திட்டிட்டு இருக்காரு. அப்போ பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு எழுந்து என்ன ஆச்சுன்னு கேக்குறா. இப்பதாங்க தெரிய வருது இந்த பையனோட அப்பா வேற ஒரு பொண்ணு கூட தகாத உறவுல இருக்காருன்னு. அது காட்டி கொடுக்க தான் இந்த பையன் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இருக்கான். போன்ல லேடிஸ் வாய்ஸ் கேட்டது அவங்க அம்மா ஷாக் ஆகுறாங்க. உடனே இந்த சின்ன பையனோட அப்பா ரூமை விட்டு வெளியே போன்னு அந்த பையன் கிட்ட கத்துறாரு. அப்போ இந்த லேடி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், உன்னோட பொண்டாட்டி வர டைம் ஆச்சுன்னு சொல்றான். அதுக்கு இந்த ஆளு, என்னோட ஒய்ஃப் இன்னைக்கு லேட்டா தான் வருவா, நீ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போன்னு சொல்றான். இதெல்லாம் போன்ல கேட்டுட்டு இருந்த இந்த சின்ன பையனோட அம்மா உடனே ஆபீஸை விட்டு கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வந்தோன பையன் கிட்ட, நான் அப்பா கிட்ட பேசிட்டு வரேன், நீ இங்கே உட்காருன்னு சொல்லிட்டு போய் கதவை தட்டுறாங்க. உடனே இந்த ஆளு ஜன்னல் வழியா யாரு கதவை தட்டுறாங்கன்னு பாக்குறாரு. இதுக்கப்புறம் தாங்க பெரிய ட்விஸ்டே நடக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, உங்களுக்கும் உங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஐ லவ் யூ அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க. தன்னோட ஒய்ஃப் வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே இந்த ஆளு இந்த பொண்ணு கிட்ட போய், என்னோட பொண்டாட்டி வந்துட்டா, நீ போய் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கோன்னு சொல்லிட்டு வந்து கதவை திறக்கிறாரு. என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டேன்னு இந்த ஆளு பொண்டாட்டி கிட்ட கேக்குறாரு. எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு, அதான் சீக்கிரம் வந்துட்டேன்னு சொல்றான். உடனே இந்த ஆளு, சரி நீ உட்காரு, நான் போய் உனக்கு சுட தண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தண்ணில மயக்க மாத்திரைய கலந்து எடுத்துட்டு வந்து குடுக்கறான். அப்போ மனைவி பாத்ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குது, போய் பாருங்கன்னு சொல்றான். இந்த ஆளும் சரி நான் போய் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த லேடி தண்ணிய எடுத்துட்டு போய் செடியில ஊத்திராள். அப்போ இந்த ஆளு பாத்துட்டு வந்து, அங்க ஒண்ணும் இல்ல, ஏதாவது எலி பூனை உருட்டி இருக்குன்னு சொல்றாரு. உடனே இந்த லேடி, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பெட்ல படுத்துட்டான். அப்போ இந்த ஆளு எழுப்பி பார்த்துட்டு, அந்த ஆளு கூட்டிட்டு வந்த லேடிய வெளியவா, அவளுக்கு மயக்கம் மருந்து கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. இந்த லேடி வெளியே வந்து போன பார்த்துட்டு இந்த ஆளு கிட்ட, இங்க பாரு, உன்னோட பையன் ஆல்ரெடி உன்னோட பொண்டாட்டி கிட்ட கால் பண்ணி போட்டு கொடுத்துட்டா, அவனை சும்மா விட கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பையன் போட்டு அடிக்கிறாங்க. உடனே ரூம்ல இருந்த இந்த சின்ன பையனோட அம்மா வந்து, எனக்கு துரோகம் பண்ணது மட்டும் இல்லாம என்னோட பையனையே அடிக்கிறீங்களா, உனக்காக நான் என்னோட அம்மா அப்பாவை விட்டுட்டு உன்னை நம்பி வந்தேன் பாரு, என்ன செருப்பால அடிக்கணும், பணத்துக்காக என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு சுகத்துக்காக இந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கிறியா, உன்னோட புத்தி ஏன் வந்து இந்த மாதிரி கீழ்த்தனமா போனது, உன்னோட இனிமே என்னால வாழ முடியாது, என்னோட வீட்டுல இருந்து வெளியே போ, நாளைக்கே உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன்னு சொல்லி ரெண்டு பேரையும் வெளியே துரத்திடுறாங்க. இந்த சின்ன பையன்கிட்டையும், உனக்கு இனிமே அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் சொல்றா. இந்த பொண்ணு செஞ்ச செயல் சரி என்று சொல்றவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர் சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணுங்க.